உறவுகளுக்கெல்லாம் வணக்கம். இன்றைய தினம் 14ஆம் தேதி பங்குனி மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைக்கு இந்த காணொளியில நான் ஒரு விஷயத்தை பற்றி தான் கதைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இப்போ சமீபத்திய நாட்கள்ல எல்லாம் அதிக அளவுல பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கிறது த ஐகான் சங்கவி. ஒரு பிரபலமான யூடியூபர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். இவரை பற்றின ஒரு அவதூறான பேச்சுக்கள் தான் இப்ப சமீபமா ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிருக்குது. இத பற்றி தான் இன்றைக்கு நான் கதைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஒரு பெண்ணாக. என்னன்னு சொல்லி கேட்டீங்களா, இப்ப இன்றைக்கு சங்கவிக்கு நடக்கக்கூடிய அதே சம்பவம், நாளைக்கு உங்கள்ல ஒரு ஆளுக்கோ இல்லையென்று சொல்லி சொன்னால், அது எனக்கோ கூட நடந்து கொள்ளலாம் தானே! அப்படி பார்க்க போகைக்குள்ள, நான் இன்றைக்கு அது தொடர்பாகத்தான் பேசலாம் என்று சொல்லி இருக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்று சொல்லி இப்ப முகப்புத்தகத்துல இவர்கள் மிகவும் பிரபலமான ஒரு ஒரு பேஜா இருக்குது. இது நாங்கள் எல்லாருமே அநேகமா பார்த்திருப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பல்வேறுபட்டவர்களினுடைய அந்த ஊழல்களை இவர்கள் அம்பலப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையில பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமா தான் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா, பல்வேறு சமயங்கள்ல பல்வேறுபட்ட ஊழல்கள் இருந்த இடமும் தெரியாம, போன தடமும் தெரியாமயே போய் சேர்ந்துட்டுது. அப்படி இருக்கைக்குள்ள நாங்கள் எல்லாம் அந்த படத்துல கேட்கிற மாதிரி கேட்போம். இதையெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வரமாட்டானா என்று சொல்லி கேட்கிற மாதிரி தான். அப்படி ஒருத்தர் வந்துட்டாருன்ற மாதிரி இப்ப அந்த அந்த ஒரு பேஜ பார்க்கக்குள்ள நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. ஏன்னு சொல்லி சொன்னா, இப்ப எங்கண்ட அந்த வட்டாரத்துக்குள்ளேயே பலர் பேசிக் கொண்டிருக்கீங்க. நம்மட பாத்தியா, பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற மாதிரி பிடிபட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி, உண்மையில அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமா ஒரு புறத்துல இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி சமூகத்துல பல்வேறுபட்ட பிறழ்வுகளை எல்லாம் செய்து போட்டு சமூகத்துல அப்படியே கெத்தா நடந்து கொண்டு திரிகிறவைக்கெல்லாம் ஒரு பயம் பெருமட. நான் இப்படி செய்தால் இவர்கள் ஏதோ ஒரு கட்டத்துல என்னை ஏதோ ஒன்று செய்ய போகின்றார்கள், என்னை அம்பலப்படுத்த போகின்றார்கள் என்ற அந்த பயம் ஒன்று வரத்தான் செய்திருக்குது. அந்த வகையில இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற அந்த ஒரு பக்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த ஒரு பக்கத்துல ஆதரிக்கிறோம். எந்த ஒரு நாங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வரையில்லை. ஆனால் இப்ப சமீபமா ஒரு 2 நாட்களா, கடந்த ஒரு 2 நாட்களா அதிகமான ஒரு பேசு பொருளா இருந்த ஒரு விஷயம் தான் யூடியூபர் சங்கவியை பற்றி அந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணியினர் பிரசுரித்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அதாவது நான் திரும்பவும் அந்த விஷயத்த ரிப்பீட் பண்றது இதுல விரும்பவில்லை. என்னன்னு சொல்லி சொன்னால், நான் அந்த விஷயத்த பற்றி கதைக்க விரும்பவில்லை. அதாவது அவர்கள் போட்டிருந்த பதிவ பற்றி நான் விலாவாரியா இதுல எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பவில்லை. இப்ப நான் என்ன விஷயத்த பற்றி சொல்ல போறேன் என்று சொல்லி சொன்னால், இவர்கள் அந்த பதிவொன்றை போட்டிருந்தார்கள். அதாவது யூடியூபர் சங்கவியை பற்றி ஒரு பதிவொன்று போட்டிருந்தவர். அந்த பதிவு போட்டதுக்கு பிறகு யூடியூபர் சங்கவி தன் தரப்பு விளக்கம் என்று சொல்லி ஒரு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தவா. அதுல அவ பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லியிருந்தவா. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயா அவ அதுல பேசியிருந்தவா. இதுல அநேகமா நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், அவ முக்கியமா பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த விடயத்துக்கு நீங்கள் அநேகமானவர்கள் பார்த்திருப்பீங்க. நான் திரும்ப அதையுமே சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நான் பேச வந்த விடயம் சங்கவி சொல்லக்கூடிய அந்த விடயங்களை பற்றி நான் கதைக்க வரையில்லை. இருந்தாலும் ஒரு தெளிவுக்காக நான் சொல்றேன் என்னன்னா, சங்கவி அதுக்காக கொடுத்திருக்கக்கூடிய அவர் தரப்பு விளக்கங்கள் என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால என்னுடைய கேரக்டரை நீங்கள் கதைச்சு அதை தாக்குற மாதிரி செயல்படுறீங்க. இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப வரப்போகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் எல்லாம் வர இருக்குது தானே. அப்ப இந்த தேர்தல் சமயத்துல சிலருக்கு ஆதரவான தகவல்களையும் அவ பிரசுரித்திருப்பா, சிலருக்கு எதிரான தகவல்களையும் பிரசுரித்திருப்பா. அது மாத்திரம் இல்லாமல் அவ இந்த யூடியூப் பக்கத்துல, இந்த வலையொலி தளத்துல அதிக அளவான பார்வையாளர்களை கொண்டிருக்கிறான்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கைக்குள்ள அவ போடக்கூடிய அந்த பதிவுகளை பலர் பார்க்கக்கூடும். இது இந்த வரக்கூடிய தேர்தலை பாதிக்கும் அப்படி என்று சொல்லி நினைக்கின்றவர்களால திட்டமிட்டு ஒரு நடத்தப்படுகின்ற சதியாக கூட இருக்கலாம் அப்படி என்று சொல்லி அவ சொல்லியிருந்தவா. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னும் ஒரு புறம் சிலர் சொல்லினம் இப்படியான தகவல்களை எல்லாம் அதாவது என்ன காரணத்துக்காக இதை போடினமோ அந்த காரணத்தை நேரடியா என்னட்டியே சொன்னா நான் அப்படியான பதிவுகளை போடாமலே விட்டுடுவேன் என்று சொல்லி சொல்லுறா. ஆனால் நான் இது பயந்து போடாம விடுறேன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நான் பயந்துதான் போடாம விடுறேன். ஏன்னு சொல்லி சொன்னா, நான் வானத்துல இருந்து குதித்த ஒரு பெண் இல்லை, நானும் சாதாரணமான ஒரு பெண் தான். எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் பார்க்கிறவர்கள் பலவாறாக கதைப்பார்கள் என்று சொல்லி அதை பார்க்கும் பொழுது உண்மையில ஒரு மனவேதனையா இருந்தது ஒரு பெண்ணாக. ஏன்னு சொல்லி சொன்னா, சமூகத்திலே நாங்களும் இவ்வாறான பல்வேறுபட்ட நிலைமைகளை கடந்துதான் வந்திருப்போம். இப்ப அநேகமா நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அதாவது சங்கவியோட அந்த சேனல் ஹையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இப்பதான் ஆரம்பித்திருக்கிறோம். அப்ப ஆனால் ஆரம்பிக்கிறது என்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா தான் இருக்கும் ஒரு பெண்ணா இருக்கேக்குள்ள சமூகத்துல. உனக்கு இதெல்லாம் தேவையா? அதாவது
நான் இதுல உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். நான் படித்த காலத்துல ஒரு ஆசிரியர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தவர், நீ என்னவாக போறாய் என்று சொல்லி. அப்ப உண்மையிலே எனக்கு வந்து இந்த லோ படிக்க வேணும் என்று சொல்லி ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது. அப்ப நான் லோ படிக்க போறேன் சார் என்று சொல்ல, அப்ப அவர் சொன்னார் என்னன்னு சொன்னா, எப்படியும் நீங்க படிச்சு போட்டு இந்த ஏஎல் எக்ஸாம் எல்லாம் முடிச்சு போட்டு அடுப்பு தானே ஊத போறீங்க. அடுப்பு ஊதுறதுக்கு இப்ப சும்மா பீலா விட்டு கொண்டு திரியுங்க. நான் லோ படிக்க போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன்னு அவர் சொல்லியிருந்தவர். ஆனா நாங்கள் அடுப்பு ஊதத்தான் வேணும். ஏனென்று சொல்லி சொன்னா, நாங்கள் எங்களுக்கான ஒரு குடும்பம் வரைக்குள்ள எங்கண்ட கணவரை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு, எங்கண்ட பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்புன்றது கட்டாயம் எங்களுக்கு இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா, அதை நாங்கள் இப்ப என்னன்னு சொல்றது, யாரும் திணிச்சு செய்யறோம்ன்றதெல்லாம் விஷயம் இல்லை. நாங்க அதை பிடித்து செய்யறோம்ன்றக்குள்ள வந்து அது அடுப்பு ஊதத்தான் வேணும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நாங்க சமூகத்துல இப்படியே முடங்கி போய் இருக்கணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்க நகரக்கூடாது என்று சொல்லி அடுத்தடுத்து வர முட்டுக்கட்டைகள்லயே அப்படியே நாங்க முட்டுப்பட்டு கொண்டு நிக்க கூடாது. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவா இருக்கிற ஒரு முடிவுன்னு நான் நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இப்ப என் வாழ்க்கையில வந்து நான் அடுத்தடுத்த அடிகளை வந்து எடுத்து வைத்துக் கொண்டு நான் சமூகத்துல எனக்கான ஒரு பாதையை நோக்கி போறேன் என்று சொல்லி சொன்னா, அதுக்கான ஒரு பிரதான காரணம் யாருன்னு கேட்டீங்கள் என்று சொல்லி சொன்னால், என்னுடைய அந்த குடும்பம் தான். என்னுடைய குடும்பத்தாலதான் நான் அவ்வளவு தூரம் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால், அப்ப அந்த பெண்ணும் குடும்பத்துக்காக பயப்படுறதுல எந்த விதமான ஒரு ஒரு புதுதான விஷயமும் இல்ல. அதாவது சமூகத்துல எங்களை பற்றி கதைக்கணும்ன்றக்குள்ள நாங்க அதை பற்றி கட்டாயமா கதைக்கத்தான் வேணும். இல்லையன்றீங்களோ? சரி. இப்ப நாங்க இந்த பிரச்சனைக்கு வருவோம். இப்ப சங்கவி வந்து தன்னுடைய தரப்பு விளக்கத்துல வந்து அப்படி சொல்லியிருக்கிறா. அது மாத்திரம் இல்லாமல் இவ வந்து இதுல முக்கியமா வந்து அக்யூஸ் பண்றது வந்து யாரு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமாக இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ச்சுனாவு. என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப சமூகத்துல ஒரு ஒரு கதை ஒன்று போய் கொண்டிருக்குது. இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்றதனுடைய அட்மின் வந்து யாருன்னு கேட்டால், ராமநாதன் அர்ச்சுனா தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஆனா இது வந்து முற்றிலும் ஒரு தவறான கருத்து. இது அவர் அட்மின் கிடையாதுன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இப்ப ஏன் இவர் அட்மின் என்று நினைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அந்த ஊழல் ஒழிப்பு அணி போடுகின்ற அத்தனை பதிவுகள்லையும் வந்து ஒரு ஒரு சில பதிவுகள்ல வந்து அவர் தன்னுடைய முக புத்தகத்துல ஷேர் பண்ணி கொள்றாரு. அப்ப அதனால தான் வந்து அஹ் இதுக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்றாரு, இது இவருடையது தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடும். அதே மாதிரிதான் இப்ப சங்கவியினுடைய அந்த ஒரு காணொலி வரைகளே இவர் ஒரு இமோஜி ஒன்றை போட்டு, அதாவது ஒரு வெம்மி வெடிக்கிற மாதிரி ஒரு இமோஜி ஒன்றை போட்டு வந்து அந்த போஸ்டை வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அப்ப இந்த போஸ்ட் தான் சங்கவி வந்து கதைக்கிறதுக்கான ஒரு காரணம். நான் வந்து ஒரு ஈழத்து பெண்ணா இருந்து கொண்டு இவர் வந்து ஒரு ஈழத்து பெண்ணா நான் இருக்கிறேன், அப்படி இருக்கேக்குள்ள இவர் வந்து என்னுடைய போஸ்டை இப்படி ஷேர் பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்க இல்லையன்ற மாதிரி சொல்லியிருந்தவா. அது மாத்திரம் இல்லாமல் இவ பல்வேறுபட்ட விஷயங்களை கதைச்சிருந்தவா. என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப கௌசல்யாவை பற்றி, கௌசல்யாவுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் அத்தனை பிரச்சனைக்கும் வந்து முகம் கொடுத்து கௌசல்யாவை பாதுகாக்க தயாரா இருந்த டாக்டர், அதே வயது இருக்கக்கூடிய ஒரு ஈழத்து பெண்ணாக இருக்கக்கூடிய என்னை வந்து காப்பாத்துறதுக்கு ஏன் ஒரு அண்ணனாக முன்வரவில்லை என்ற மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்டிருந்து இதுல வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வந்து அக்யூஸ் பண்ற மாதிரி கதைத்திருந்தவா. இது வந்து பல்வேறுபட்ட தரப்பினர்களையும் இப்போ வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சாரார் வந்து இப்ப ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு ஆதரவாக கதைத்து கொண்டிருந்தாலும் பலர் வந்து சங்கவிக்கு ஆதரவாகவும் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் தான். அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப சங்கவி சொன்னதுல எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. ராமநாதன் அர்ச்சுனா வந்து எதற்காக பகிர்ந்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் ஒரு பக்கம் அந்த ஊழல் ஒழிப்பு அணி போட்டிருந்த அத்தனை போஸ்டுகளையும் வந்து இப்ப சங்கவியினுடைய போஸ்டை வந்து வெறுமனையே பாராளுமன்ற உறுப்பினர் தான் பகிர்ந்திருந்தாரான்னு கேட்டா இல்ல, பலரும் வந்து பகிர்ந்திருந்தவர். ஆனால் சங்கவி சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், இவர் இப்படி செய்திருப்பார் என்று சொல்லி நான் நினைக்கவில்லை என்று சொல்லி உண்மையில சொல்லியிருந்தவா. இதற்கு ஒரு பதில் கொடுக்கும் விதமா வந்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து ஒரு காணொலியோட வந்து போட்டிருந்தவர். இதுல வந்து அவர் பல்வேறுபட்ட விடயங்களையும் சொல்லியிருந்தவர். என்னன்னு சொன்னால், இப்ப கௌசல்யாவையும் சங்கவியையும் ஒப்பிட முடியாது என்கின்ற மாதிரியும், அதாவது சங்கவியினுடைய அந்த ஆதாரங்களை பார்க்காமல் தான் எந்த ஒரு கருத்தையும் கதைக்கவில்லை அப்படி என்று சொல்லியும் அவ வந்து சொல்லி இருந்தவர். அந்த அவருடைய அந்த நீங்க காணொலியையும் பலர் பார்த்திருப்பீங்க. அந்த காணொலியில அவர் வந்து தெளிவான விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். ஆகவே இங்கால பார்த்தா சங்கவி தன்னுடைய விளக்கங்களை சொல்ல, இங்கால வந்து அர்ச்சுனா எம்பியும் தன்னுடைய விளக்கங்களை அதுக்கு எதிராக சொல்லி இருந்தவர். இது இப்படி இருக்கேக்குள்ள சங்கவி வந்து இப்ப போலீஸ் நிலையத்துல முறைப்பாடும் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக, அதாவது தன்னை பற்றி போலியான அவதூறுகள் வந்து இப்படி பரப்பப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார். இப்படியான சம்பவம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கீங்களே, நான் கட்டாயம் ஒரு பெண்ணா இதை பற்றி கதைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். அதாவது
ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கைன்றது வந்து வேற. அதாவது நாங்கள் இப்ப வெளியில எங்களை ஒரு விதமா காட்டிக்கொள்றோம்னா அதே மாதிரிதான் நாங்க எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறோமா எல்லாரும் கேட்டா இல்லதான். அதே மாதிரி பலரும் வந்து தங்களை நியாயப்படுத்துறதுக்கான சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் உத்தமர்கள் தானா அப்படின்னு சொல்லியும் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம். நானும் சொல்றேன், நீங்க யாரும் உத்தமர்கள் இல்லத்தான். யாரும் உத்தமர்கள் இல்லை. நானும் உத்தமராக இருக்க வாய்ப்பில்லை, நீங்களும் உத்தமராக இருக்க வாய்ப்பில்லை தான். என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் தரப்பு நியாயங்கள் இருக்கு, அவரவர் பக்கத்து ஆசா பாசங்கள் விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்குது. ஏன்னா எல்லாரும் மனுஷர் தானே. அப்படி இருக்கேக்குள்ள நான் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, நான் பொது வழியில ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்றேன். நான் பொது வழியில தவறு இழைத்திருந்தால் அந்த விஷயங்களை பற்றி கதைக்கிறதுக்கு மற்றவர்களுக்கு நியாயம் இருக்கு. என்னோட சொல்லி சொன்னா அதை நான் பொது வழியில கதைக்கிறேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எட்டி பார்த்து கதைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அந்த மாதிரி இவர்கள் ஒரு காணொளியோட பகிர்ந்திருந்தவ சங்கவியினுடைய காணொளின்னு சொல்லி. அதாவது என்னன்னு சொன்னா சங்கவி வந்து சிங்கிள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்படியான வேலை செய்யறாரு. அவ சிங்கிளா இருக்கட்டும், கமிட்டடா இருக்கட்டும், அது மற்றவர்களுக்கு தேவையில்லைன்னு உண்மையில நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னா, அவ சிங்கிளா இருக்கிறதும் கமிட்டடா இருக்கிறதும் அது அவனோட தனிப்பட்ட பிரச்சனை. அதை விட இப்ப அந்த பிள்ளை வந்து தன்னுடைய வாழ்க்கையில என்ன தீர்மானம் எடுக்கணுமென்று தீர்மானம் எடுக்க வேண்டிய பொறுப்புன்றது அந்த பிள்ளையோட கையில தான் இருக்கு. இப்ப நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நான் தான் முடிவெடுக்கணும். ஆனா என்னால வெகுவாக யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த அந்த விஷயத்தை பற்றி நான் கதைத்திருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நான் அப்படி கேள்விப்படையில ஒன்றுமே. அப்படி இருக்கைக்குள்ள வந்து சில விஷயங்களை வந்து இந்த ஊழல் ஒழிப்பு அணியை பற்றி வந்து பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் சில சமயங்கள்ல இவர்கள் வந்து இப்படியான விஷயங்களை வந்து யோசிச்சு செய்யலாமோ என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பெண்ணில வந்து டக்கண்டு தாக்கணும். ஒரு பெண் வந்து சமூகத்துல வளர்ந்து கொண்டு வரான்னு சொல்லி சொன்னா அந்த பெண்ணை டக்கண்டு தாக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் எல்லாருமே கையில் எடுக்கக்கூடிய ஒரு முதல் ஆயுதமா இருக்கிறது என்னன்னு கேட்டா அவனை நடத்ததான். உண்மையில அதுதான் ஒரு விஷயம். அதாவது இப்ப நானும் வந்து ஒரு சமூகத்துல ஒரு இடத்துல இருக்கிறேன் சொல்லி சொன்னால் எதிர்காலத்துல நானும் வளர்ந்து ஒரு இடத்துக்கு வரலாம் என்று சொல்லி சொன்னால் என்னை அடிக்கணும் என்று சொல்லி சொன்னால் என்னட்ட இருக்கிற திறமையை அதை பயன்படுத்த மாட்டினோம். ஒரு காலமும் பயன்படுத்த மாட்டினோம். ஆனா என்னுடைய கேரக்டரை தான் இவ அடிப்பிடும். என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து அவன் கேரக்டரை எங்க அடிச்சா எங்க வேலைக்கு மாட்டேன் அந்த படத்துல எல்லாம் சொல்ற மாதிரி அப்ப கேரக்டர்ஸை தான் எடுத்து கதைப்பிடும். இது உண்மையில வந்து ஒரு 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 என்னன்னு சொல்றது ஒரு வியர்டான திங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இப்படியான விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ள வேணும் என்று தான் நான் சொல்றேன். அதாவது பெண்களை பற்றி நீங்கள் நேரடியா ஒரு பிரச்சனை இருந்தா அதை பற்றி கதைத்துக் கொள்ளலாம். இதுல வந்து சரி பிழைகளுக்கு அப்பால வந்து ஒரு பெண் என்பவளை வந்து ஒரு சமூகம் எப்படி பார்க்குது என்றது வந்து அநேகமானவர்களுக்கு தெரியும். அப்படி வந்து இவ்வளவு நாளும் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல வந்து இப்ப என்னன்னு சொல்றது கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை அடைகிறதுன்றது வேற. மற்றபடி அந்த சாதாரணமான வேலைகளை சொல்லி என்னன்னு சொன்னா எப்படியும் செய்து முன்னேறலாம். ஆனா கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை அடையக்குள்ள வந்து அதை குழப்புற மாதிரியாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது. இது ஒரு ஆதங்கமாக இருந்தது. அதைத்தான் நான் கதைக்க வேண்டும் நினைக்கிறேன். அதை விட பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சிலர் என்னட்ட கேட்டே இருந்தவை என்னன்னு சொன்னா நீங்கள் கடந்த நாட்கள்ல நான் போட்டிருந்த காணொலிகளை பார்த்தா ஒரு சில விஷயங்களை பற்றி கதைத்திருப்பேன். அப்ப அதை கதைத்த நீங்கள் ஏன் இப்ப நீங்க ஒரு பெண்ணுக்கு பெண்ணாவை எதிரியா இருக்கிறீங்க ஏன் கதைக்க இல்லையோன்னு சொல்லி கேட்டதுனாலதான் நான் இது கதைக்க வேணும் என்று கதைக்கிறேன். உங்களுக்கும் இது தொடர்பான மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அதுல எந்த விதமான ஒரு மாற்று எண்ணப்பாங்கும் எனக்கு இல்லை என்று சொல்லி சொன்னால் எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கொள்ளணும், எல்லாரும் எல்லா விஷயத்தோடையும் ஒத்து போக வேண்டும் என்றும் இல்லை. எனக்கு ஒரு கருத்து இருந்தால் உங்களுக்கு வேறு விதமான கருத்து இருக்கலாம். ஆக நான் அதை பற்றி எல்லாம் சொல்ல வரையில இது என்னுடைய மனதுல இருந்து நான் சொல்லக்கூடிய அந்த விடயம் தான். ஆக பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படியான சம்பவங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப சமீபத்திய காலங்கள்ல வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்களால ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் என்றது அதிகரிச்சு போய் இருக்கிற நிலைமையில வந்து இந்த பெண்களுக்கு எதிரான அவதூறுகள் தான் இப்படி சமூக வலைத்தளங்கள் அவ்வளவு தூரம் மோசமா வெகுவா பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஆக மொத்தத்துல வந்து இதுக்கு எல்லாமே எதிராக வந்து ஏதாவது விடயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி இதுல நான் யார் மேலேயும் எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கல. என்னுடைய மனதுல தோன்றின விடயங்களை பற்றி தான் நான் கதைத்திருந்தேன். இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து பார்ப்போம் இது தொடர்பாக என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாதிப்புகள் ஏற்படக்கூடாது யாருக்கும் அப்படி என்று சொல்லித்தான் நான் நினைச்சு கொள்றேன். என்று சொல்லி சொன்னா யாரும் இங்க நல்லவர்கள் இல்லை, யாரும் கெட்டவர்களும் இல்லை. சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் எல்லாரையும் மாத்திக் கொள்ளுது. நடக்க போற விடயங்களை பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படி என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்றேன். நன்றி உறவுகள்.